ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சர்ச் அண்ட் இண்டிசஸ் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் அதுக்குள்ள இன்னொரு ரூட் ஆஃப் 4489 மைனஸ் ரூட் ஆஃப் 47 ஸ்கொயர் பிளஸ் 392 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சிஆர்பிஎஃப் 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் கொடுத்து அதுக்கு ரூட் எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன் இதை நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்னோட ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத ஒரு நம்பரை நீங்க ரூட்குள்ள வச்சீங்கன்னா அதோட ரிசல்ட் பாயிண்ட்ல வரும். அப்போ உங்களுக்கான ஆன்சரும் பாயிண்ட்ல தான் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் எல்லாமே ஹோல் நம்பரா கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள்ல சர்ச் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா ரூட்குள்ள கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். அப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கக்கூடிய நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 4489 எந்த நம்பரோட ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாதான் இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்கட்டை இந்த கிளாஸ்ல நான் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட்கட் எப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, சரிங்க பாருங்க. அந்த ஷார்ட்கட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் எப்படிலாம் வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்ன நம்பர்லாம் வரலாம்னு சொல்லி பார்த்திருந்தோம். 1 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், அப்புறமேட்டு 9 வரலாம், அப்புறமேட்டு 2 0 வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ இதுல வந்து இந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சுதான் நம்ம இந்த ஷார்ட்கட்டை ஒர்க் அவுட் பண்ண போறோம். என்ன நான் சொல்றேன்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இந்த 1 4 9 16 25 36 49 121 144 169 196 225 256 இங்க 576 625 676. ஓகேங்களா, ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்லாமே ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரா இருக்கு. புரியுதா? இப்போ 144ங்கிறது 12ஓட ஸ்கொயரா இருக்கு, 169ங்கிறது 13ஓட ஸ்கொயரா இருக்கு, 256ங்கிறது 16ஓட ஸ்கொயரா இருக்கு, 729 அப்படிங்கிறது 27ஓட ஸ்கொயரா இருக்கு. ஓகேவா, அப்போ இதுல ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல 1 ஸ்கொயர் என்ன வருது, நமக்கு 1 வருது. 1 ஸ்கொயர் 1. 11 ஸ்கொயர் என்ன வருது, 121 வருது. 21 ஸ்கொயர் என்ன வருது, 441 வருது. அப்போ ஒரு நம்பர் 1ல முடியுதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பரும் 1ல தான் முடியும். பாருங்க, 1 ஸ்கொயர் 1, 11 1ல முடியுது, அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பரும் 1ல தான் முடியும். 21 1ல முடியுது, அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பரும் 1ல தான் முடியுது. அதே போல இங்க வாங்க, 9 ஸ்கொயர் நமக்கு என்ன, 81 எதுல முடியுது, 1ல முடியுது. 19 ஸ்கொயர் எதுல முடியுது, 1ல தான் முடியுது. 29 ஸ்கொயர் எதுல முடியுது, 1ல தான் முடியுது. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1ல முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரா தானே இருக்கணும். அப்ப அந்த ஏதோ ஒரு நம்பர் வந்து கண்டிப்பா 1ல முடியலாம் அல்லது 9ல முடியலாம். புரியுதா? சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்பர் 1ல முடிஞ்சாலோ அல்லது ஒரு நம்பர் 9ல முடிஞ்சாலோ அந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 1ல தான் முடியும். கிளியரா புரியுதா? தெளிவா கவனிச்சுக்கோங்க. புரியலைன்னா திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்க, நான் கிளியரா சொல்றேன். ஓகேங்களா, ஏதோ ஒரு நம்பர் வந்து 1ல இல்லைன்னா 9ல முடியக்கூடிய நம்பர்ஸை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் கண்டிப்பா 1ல தான் முடியும். அப்போ இதுல இருந்து நான் ரிவர்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1ல முடிஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 1லயோ அல்லது 9லயோ முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்த ரெண்டாவது ரூல் பாருங்க, ஒரு நம்பர் 2ல முடிஞ்சா அதோட ஸ்கொயர் கண்டிப்பா 4ல தான் முடியும். பாருங்க, 2 ஸ்கொயர் 4ஆ, இப்போ 12 ஸ்கொயர் என்ன வருது, 144 எதுல முடியுது, 4ல முடியுது. 22 ஸ்கொயர் என்னது, 484 எதுல முடியுது, 4ல முடியுது. அதே மாதிரி நீங்க 32 ஸ்கொயர் பார்த்தாலும் சரி, 42 ஸ்கொயர் பார்த்தாலும் சரி, 102 பார்த்தாலும் சரி, 112ன்னு பார்த்தாலும் சரி, 2ல முடியக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 4ல தான் முடியும். சோ 2க்கு மட்டும்தான் 4ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. 8 ஒரு நம்பர் 8ல முடிஞ்சாலும் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் எதுல தான் முடியும், 4ல தான் முடியும்.
புரியுதா? அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். எப்படி ஒரு நம்பர் 1லயோ 9லயோ முடிஞ்சா அதை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 1ல தான் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னனோ, அதே மாதிரி ஒரு நம்பர் 2லயோ 8லயோ முடியக்கூடிய ஒரு நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 4ல தான் முடியும். புரியுதா? அப்ப எனக்கு கண்டிப்பா 4ல முடிகிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை 4ல முடிகிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2லயோ அல்லது 8லயோ முடியக்கூடிய என்னுடைய ஸ்கொயராகத்தான் இருக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ 1 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பாருங்க 9க்கு. இப்போ ஒரு நம்பர் 3ல முடியுதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பா 9ல தான் முடியும். பாருங்க 13 ஸ்கொயர் என்ன 169, 23 ஸ்கொயர் என்ன 529. புரியுதா? அப்போ 3ல முடிகிற எல்லா நம்பருக்குமே அதை ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸோட லாஸ்ட் டிஜிட் 9ஆ தான் இருக்கும். அது 3க்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்ல, 7க்கும் அப்படிதான். ஒரு நம்பர் 7ல முடியுதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டும் கண்டிப்பா இதுல தான் முடியும், 9ல தான் முடியும். பாருங்க 17 ஸ்கொயர் 289, 27 ஸ்கொயர் 729. கிளியரா புரியுதுல? சோ அப்போ ஒரு நம்பர் 3லயோ 7லயோ முடிஞ்சதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 9ல தான் முடியும். அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9ல முடிகிற மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது 3லயோ அல்லது 7லயோ முடியக்கூடிய எண்ணின் ஸ்கொயராகத்தான் இருக்க முடியும். ஓகே, இதே மாதிரி அடுத்தது பாருங்க. ஒரு நம்பர் 4ல முடிஞ்சதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பா 6ல தான் முடியும். பாருங்க 4 ஸ்கொயர் 16, 14 ஸ்கொயர் 196, 24 ஸ்கொயர் என்னது 576. அப்ப 4ல முடியக்கூடிய எல்லா எண்களுக்குமே அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 6ல முடியும். 4க்கு மட்டும்தான் இது பொருந்துமானா இல்ல, 6க்கும் பொருந்தும். ஒரு எண் 6ல முடியுதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டும் கண்டிப்பாக 6ல தான் முடியும். ஸோ 6 ஸ்கொயர் 36, 16 ஸ்கொயர் 256, 26 ஸ்கொயர் 676. அப்ப கிளியரா புரியுதுல? 4லயோ 6லயோ முடியக்கூடிய ஒரு நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 6ல தான் முடியும். அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 6ல முடிகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது 4லயோ 6லயோ முடியக்கூடிய எண்ணின் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தெளிவா புரிஞ்சுதா? அதே மாதிரி 5க்கு பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக 5ல தான் முடியும். ஒரு நம்பர் 5ல முடிஞ்சதுன்னா அதோட லாஸ்ட், அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பா 5ல தான் முடியும். அது வெறும் 5ஆ முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா லாஸ்ட் 2 டிஜிட்டே ஃபிக்ஸட் தான். ஒரு நம்பர் 5ல முடிஞ்சதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 5ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயர் கண்டிப்பாக 25 தான் முடியும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு ஒரே வாய்ப்பு தான். சரியா? மத்த எல்லா லாஸ்ட் டிஜிட்டுக்கும் 2 வாய்ப்பு இருந்தது. ஆனா 5க்கு மட்டும் ஒரே வாய்ப்பு தான். இப்ப கிளியரா புரிஞ்சது இல்ல? சோ இப்ப நான் அதை வந்து சிம்பிளா எழுதி காட்டுறேன் பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஓகேங்களா? சோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட், ஓகேங்களா, லாஸ்ட் டிஜிட் 1ன்னு இருந்ததுன்னா அப்போ இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1லயோ 9லயோ முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 1ன்னு இருந்ததுன்னா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1லயோ 9லயோ முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 2லயோ அல்லது 8லயோ முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 9ஆ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3லயோ அல்லது 7லயோ முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 6ன்னு இருந்ததுன்னா அப்ப அது 4லயோ அல்லது 6லயோ முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவா புரிஞ்சுதா? சோ 1ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, 9ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 1ஆ தான் இருக்கும். 2ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, 8ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 4ஆ தான் இருக்கும். 3ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, 7ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பா 9ஆ தான் இருக்கும். 4ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, 6ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 6ஆ தான் இருக்கும். கிளியரா புரியுதா? 5க்கு நான் சொல்லிட்டேன், 5க்கு 5 தான், அதுவும் 25 தான் முடியும்னு சொல்லிட்டேன். ஓகே, சோ இந்த சிம்பிளான ஒரு கான்செப்டை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல நமக்கு தெரியாத ஒரு பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதோட ஸ்கொயர் ரூட், அது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கெஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சோ இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். இப்ப இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு
6 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 6 நம்பர் வச்சிருக்கேன். இந்த 6 நம்பருக்கும் நான் என்ன பண்ண போறேன்? ரூட் எடுக்க போறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். இப்போ இந்த 6 நம்பருக்கு நான் ரூட் எடுக்கும்போது எனக்கு இந்த 6 நம்பரும் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். சரியா? ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ரூட்டுக்குள்ள இங்க நான் 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் வச்சிருக்கேன். எத்தனை டிஜிட் நம்பர் வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நீங்க எத்தனை டிஜிட் நம்பர் வச்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல்ல லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுல இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க எதுல முடியுது? ஆக்சுவலா இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் நான் சொல்லிட்டேன். பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லக்கூடிய ரூல் அப்ளிகபிள் ஆகும். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த நம்பரோட ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ரூல் சொல்லித்தரேன். இப்போ ரூட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே இல்லாம ஏதோ ஒரு நம்பரை நான் போட்டுட்டு அதுக்கு நான் இந்த ரூல் அப்ளை பண்ணேன்னா ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த நம்பரோட ஆன்சர் கிடையாது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை மட்டும் தான் நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத ஒரு நம்பரை உங்களால ரூட் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் அது வந்து இரேஷனல் நம்பர், பாயிண்ட்ல போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்ல நமக்கு ரூட்டுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொடுக்க போறாங்க. அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த நம்பரோட ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட டார்கெட். அதுக்கு நம்ம இங்க என்ன மெத்தட்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப 3969ங்கிறது ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் தான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இது எதுல முடியுது? 9ல முடியுது. சரியா? அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அது 3ல முடிகிற நம்பராகவோ அல்லது 7ல முடிகிற நம்பராகவோ அதோட ஸ்கொயராகத்தான் இருக்க முடியும். ஓகேவா? ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து அதோட லாஸ்ட் டிஜிட் 9ஆ இருக்குன்னா அது கண்டிப்பா 3ல முடிகிற நம்பரையோ அல்லது 7ல முடிகிற நம்பரையோ ஸ்கொயர் பண்ணி தான் கிடைச்சிருக்கும். அப்ப இங்க 2 வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 3969ங்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரு, அந்த ஏதோ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ஒன்னு 3ஆ இருக்கலாம் அல்லது 7ஆ இருக்கலாம். ஒன்னு 3ஆ இருக்கலாம் அல்லது 7ஆ இருக்கலாம். 2 வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ 2 எழுதிட்டேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸை பாருங்க. இங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 39 இருக்கு. ஓகேவா? முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 39 இருக்கு. இந்த 39 நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோம். 1ல இருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிச்சு வச்சிருக்கோம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் படிச்சு வச்சிருக்கோம். இந்த இருக்குல்ல இந்த டேபிள் 1ல இருந்து 30 வரைக்கும் நான் படிக்க சொல்லியிருந்தேன். இங்க எனக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 39. அப்போ அப்படியே பாருங்களேன். 39 இந்த ரைட் சைடு பாருங்க. ரைட் சைடு பார்த்துட்டே வரும்போது 39 எந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கு? இங்க 36 இருக்கா? இங்க 49 இருக்கு. அப்போ 39 அப்படிங்கிறது 36க்கும் 49க்கும் நடுவுல வரும். 36க்கும் 49க்கும் நடுவுல வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தரேன். இந்த 39 இருக்கா? இந்த 39க்கு கீழே, இந்த 39க்கு கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது? 39க்கு கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? இங்க பாருங்க, 39க்கு கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா எது? 36. அப்படிதானே? ஏன்னா 49 வந்து 39க்கு மேல போயிடுச்சு. 39க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 36. 36 எதோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல முன்னாடி நான் என்ன பண்றேன்? 6 போட்டேன். கிளியரா புரிஞ்சுதா? இந்த 6 நான் ஏன் போட்டேன்? 39 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தா 36. 36 எதோட ஸ்கொயர்னு பார்க்கும்போது நமக்கு 6ஓட ஸ்கொயர். அதனால இங்க 6 போட்டேன். இப்போ 90% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த 3969ங்கிறது ஒன்னு 63ஓட ஸ்கொயராக இருக்கணும் அல்லது 67ஓட ஸ்கொயரா இருக்கணும். இப்ப 63 67ங்கிறத எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்றது? 63 67ங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா இதுல அடுத்த ரூல் அப்ளை பண்ண போறோம். சோ இந்த ரூலை பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப சிம்பிளான ரூல் தான். இங்க நீங்க என்ன நம்பர் போட்டீங்க? முன்னாடி 6 போட்டீங்களா? இங்க முன்னாடி என்ன போட்டீங்க? 6 போட்டீங்க. இப்ப என்ன பண்ணுங்க? 6 ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 6 போட்டிருக்கோம்ல, 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. ஓகேங்களா? நார்மலா நம்பர்ஸ் ஆர்டர்ல 6க்கு அடுத்த 7 வருமா? அப்ப 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க முன்னாடி என்ன நம்பர் போடுறீங்களோ அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும். இப்போ முன்னாடி நான் இங்க 5ன்னு போட்டிருந்தேன்னா 6 மல்டிப்ளை பண்ணும். 5 × 6ன்னு போடும். முன்னாடி நான் 4ன்னு போட்டிருந்தேன்னா 4 × 5 போடும். முன்னாடி நான் 7ன்னு போட்டிருந்தேன்னா 7 × 8ன்னு போட்டிருப்பேன். இங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஜிட் நான் 6 போட்டிருக்கிறதுனால 6க்கு அடுத்த நம்பரான 7. 6 × 7 எவ்வளோ? 42, 42. ஓகே, ஸோ இந்த 42 நான் மேலே எழுதுறேன். ஓகே, 42 இதுக்கு மேலே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சும்மா இது ஒரு ரூல் மாதிரி தான். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கடகடன் இதை ஃபாஸ்டா பண்ணிடலாம். அடுத்தடுத்த கொஸ்டின் பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். புரியுதா? ஸோ இந்த 42 எங்க இருந்து கொண்டு வந்தேன்? இங்க முன்னாடி எழுதின 6க்கு அடுத்த நம்பரான 7. ஸோ 6 × 7 42. இப்போ 42 மேல எழுதிட்டேன். இப்போ 63 67 இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா லாக் பண்ணணும். இதுல எது கரெக்ட்ங்கிறத நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த 42 இந்த 39 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ 42 மேலதான் எழுதணும். 42 மேலதான் எழுதணும். மேல எழுதிட்டேன்.
இப்ப 42 பெருசா 39 பெருசான்னு பாருங்க. 42 பெருசா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 39 42 கம்பேர் பண்ணும்போது எது பெருசு? 42 தான் பெருசு. அப்போ மேல இருக்கக்கூடிய 42 தான் பெருசுன்னா மேல இருக்கக்கூடிய இந்த 63 தான் ஆன்சர். அதே மாதிரி இங்க நீங்க ரெண்டு வாய்ப்பு எழுதுறீங்கல்ல, இங்க 9ல முடியுது, அப்போ இங்க 3ல முடியலாம் அல்லது 7ல முடியலாம்னு சொல்லிட்டு 3 7 ஃபர்ஸ்ட் ரெண்டு சான்ஸ் போட்டேன். அப்போ நீங்க இதை எழுதும் போது மேல 7 கீழே 3ன்னு எழுதி வச்சிடக்கூடாது. ஓகேவா? சோ இந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் முக்கியம். மேல 7 கீழே 3 போட்டீங்கன்னா நம்ம போடுற ரூலே தப்பா போயிடும். மேல உங்களுக்கு இங்க என்ன நம்பர்ல முடியுதோ அப்ப 2 சான்ஸ் கிடைக்கும். அந்த 2 சான்ஸ்ல சின்ன நம்பரை மேல போடுங்க, பெரிய நம்பரை கீழே போடுங்க. பாயிண்ட மறந்துடக்கூடாது. சோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9ல முடியுதுன்னா அது 3ல முடிகிற எண்ணோட ஸ்கொயராக இருக்கலாம் அல்லது 7ல முடியக்கூடிய எண்ணோட ஸ்கொயராக இருக்கலாம். அப்போ 3 7ன்னு 2 சான்ஸ் கிடைக்கும். சோ 3 தான் மேல எழுதணும், 7 கீழே தான் எழுதணும். சின்ன நம்பரை மேல எழுதணும், பெரிய நம்பரை கீழே எழுதணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இங்க நீங்க எழுதி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேல உள்ளது பெருசுனா மேல உள்ளது ஆன்சர், கீழே உள்ளது ஒருவேளை இந்த 42 விட இங்க இருக்கக்கூடிய நம்பர் பெருசா இருந்ததுன்னா நான் கீழே உள்ள 67 ஆன்சர் எடுத்திருப்பேன். புரிஞ்சுதா? சோ இவ்வளவுதான் ரூலு. இதே ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் நான் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பிரிச்சிருங்க. இது எதுல முடிஞ்சிருக்கு? 9ல முடியுது. சோ அப்போ ஒரு நம்பர் 9ல முடியுது, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9ல முடியுதுன்னா அப்ப அது கண்டிப்பாக 3 அல்லது 7ல முடியக்கூடிய என்னோட ஸ்கொயராக இருக்கலாம். அப்போ மேலதான் 3 போடணும், கீழே தான் 7 போடணும். 7 3ன்னு மாத்தி வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சின்னது அடுத்த பெருசுன்னு எழுதணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணும்? இங்க என்ன இருக்கு? 44 இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்? 44க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பார்க்க சொன்னேன். 44க்கு கீழே என்னதான் வரும்? 36 தான் வரும். 49 அதுக்கு மேல போயிடுச்சு. ஓகேவா? சோ இப்ப 44 கீழே இங்க என்னதான் வருது? 36 தான் வருது. 36 எதோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர். அப்ப இங்க 6ன்னு எழுதியாச்சு. அப்ப நமக்கு பாருங்க 4489க்கும் அதே 2 சான்ஸ் தான். 63 67ன்னு சொல்லிட்டு. அப்ப இதுல 63 67ங்கிறத லாக் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நானு? இங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் எழுதுனா 6. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 6 7 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 42. அந்த 42 மேல எழுதுறேன். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். 42 பெருசா 44 பெருசா? 44 தான் பெருசு. அப்ப ஆன்சர் என்னது? 67 தான் இருக்கும். அப்போ 4489 அப்படிங்கிறது 67ஓட ஸ்கொயர். புரிஞ்சுதா? சோ இந்த ஒரு சின்ன சின்ன ரூல் தான். இதை பிராக்டிஸ் பண்ண இது ஸ்பீடா வந்துடும். வேகமாவே இதை நம்ம பண்ண முடியும் நம்மளால. இப்ப அடுத்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணுவோமா? இங்க பாருங்க என்ன இருக்கு? 5184 இருக்கு. சோ 5184. அப்ப இங்க இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுல முடிஞ்சிருக்கு? 4ல முடிஞ்சிருக்கு. 4னா 2 சான்ஸ் இருக்கு. என்னது? 2ஆ இருக்கலாம் அல்லது 8ஆ இருக்கலாம். 2ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது 8ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம். அப்ப நமக்கு இந்த இடத்துல 2 மேல போடணும், 8 கீழே போடணும். சொன்ன மாதிரி தான் 2 சின்னது மேல போடணும், பெருசு கீழே போடணும். ஓகேவா? சோ 2 2 போட்டாச்சு. இப்ப 51 இருக்கு. 51க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 49. 49 எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். சோ 7 இங்க முன்னாடி எழுதிடலாம். அப்ப 72 78 ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டுல எதுங்கிறத லாக் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 7க்கு அடுத்த நம்பர் என்னங்கிறத பார்க்கணும். 7 இன்டூ 8. 7க்கு அடுத்த நம்பர் 8 தானே. சோ 7 இன்டூ 8 எவ்வளோ? 56. இப்ப 56 பெருசா 51 பெருசானா 56 தான் பெருசா. அப்ப மேல இருக்கக்கூடிய 72 தான் ஆன்சர். புரியுதா? சோ 5184ங்கிறது 72ஓட ஸ்கொயர் தான். அப்போ 5184க்கு ரூட் எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். சோ இது ட்ரை பண்ணுவோமா? லாஸ்ட் 2 டிஜிட்டை பிரிச்சிருங்க. எதுல முடிஞ்சிருக்கு? 6ல முடிஞ்சிருக்கு. ஓகே. சோ 6னா கண்டிப்பாக ஒன்னு 4ல முடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது 6ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம். மேலதான் 4, கீழே தான் 6. இப்ப இங்க முன்னாடி என்ன இருக்கு? 70 இருக்கு. 70க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 70க்கு கீழே என்ன இருக்கு? நமக்கு இங்க 64 இருக்கு. 70 கீழே என்ன இருக்கு? 64 இருக்கு. 64 எதோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். அப்ப இங்க முன்னாடி என்ன போட்டுக்கலாம்? 8 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப 84 86 இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். இது ரெண்டுல எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க முன்னாடி எழுதுனால 8 8 8க்கு அடுத்த நம்பர் 9. சோ 8 இன்டூ 9 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 72 கிடைக்கும். சோ 72 பெருசா 70 பெருசானா 72 தான் பெருசு. சோ ஆன்சர் என்னதான் வரும்? 84 தான் வரும். சோ 7056ங்கிறது 84ஓட ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. ஓகே. அடுத்து இங்க பாருங்க. இங்க எதுல முடியுது? 25ல முடியுது. இங்க எதுல முடியுது? 25ல முடியுது. சோ 25ல முடிஞ்சுன்னா சொன்ன அதே ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்களேன். இங்க லாஸ்ட் 2 டிஜிட் ரவுண்ட் பண்ணிட்டேன்னா 25ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இங்க ஒரே சான்ஸ் தான். லாஸ்ட் டிஜிட் என்னவா தான் இருக்கணும்? 5. இங்க நமக்கு 2 சான்ஸ் எல்லாம் வரவே வராது. ஒரே சான்ஸ் தான். இந்த 5625 அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் டிஜிட் 5 போட்டாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னங்கிறத பாக்குறதுக்கு நான் சொன்ன அதே ரூல் தான். முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 56 இருக்கு. 56க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 56க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 49. 49 எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். சோ 75. அவ்வளவுதான். இதுல ஒரே சான்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த லாஸ்ட் ரெண்டுல எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டிய அந்த ஸ்டெப் இதுல தேவைப்படாது.
டைரக்டாவே இதை நம்ம 75 போட்டுடலாம். தெளிவா புரிஞ்சுதா எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு? ஸோ லாஸ்டா இது ஒண்ணு பண்ணுவோம், இன்னும் கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது எப்படி இருக்கு? லாஸ்ட் 2 டிஜிட் 96ன்னு இருக்கு. அப்ப 6ல முடியுதா? அப்ப 6னா ரெண்டு சான்ஸ் இருக்கு. என்னெல்லாம்? ஒன்னு 4ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம், அல்லது 6ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம். அடுத்து முன்னாடி என்ன இருக்கு? 12 இருக்கு. 12க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 9. 9 எதோட ஸ்கொயர்? 3யோட ஸ்கொயர். ஸோ அப்போ 3 3ன்னு போட்டாச்சு. 3 3ன்னு போட்டாச்சு. கிளியரா? 3 3ன்னு போட்டாச்சு. இப்ப 34ஆ 36ஆங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இங்க முன்னாடி போட்ட 3 இருக்குல்ல, 3 3க்கு அடுத்த நம்பர் 4. ஸோ 3 into 4 எவ்வளோ? 12. இப்போ ஒரு சின்ன சிக்கல் வரும். ஓகேவா? ஸோ என்ன சிக்கல் அப்படின்னா, இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இங்க 42 39 மேல உள்ளது பெருசுனா மேல உள்ளது எடுக்கணும், கீழே உள்ளது பெருசுனா கீழே உள்ளது எடுக்கணும்னு சொன்னேன். இங்க என்ன பிரச்சனை வந்துருச்சு? இங்கேயும் 12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு. ஸோ ரெண்டுமே சேமா வந்தா என்ன பண்றது? ரெண்டுமே சேமா வந்தா நான் 34 எடுக்கணுமா 36 எடுக்கணுமாங்கிற ஒரு குழப்பம் வரும். ஓகேவா? அதனாலதான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி ரெண்டுமே சேமா வரக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறத ஆன்சர் எடுத்துக்கணும். ஸோ எப்போ உங்களுக்கு சேமா வருதோ அப்போ மேல கீழே செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ 1296ங்கிறது 34ஓட ஸ்கொயர் இல்ல, 36ஓட ஸ்கொயர். ஸோ சேமா வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே தான் எடுக்கணும், மேல எடுக்கக்கூடாது. சேமா வந்துச்சுன்னா. ஸோ சேமா ரேர் கண்டிஷன்ல தான் வரும். எப்போ நமக்கு வந்து சேமா வருதோ அப்ப நீங்க வந்து கீழே இருக்கக்கூடியதை ஆன்சரா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து நான் 2 டிஜிட்க்கு பண்ணியிருக்கேன். 3 டிஜிட்க்கும் இதே தான். 3 டிஜிட்க்கு என்னன்னா அதே மாதிரி தான், நீங்க லாஸ்ட் 2 நம்பர் எடுத்து விட்டுக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வழக்கம் போல இதை பண்ண வேண்டியதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா நான் ஒரு 3 டிஜிட் நம்பர் வேணா நான் சொல்லி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. 3 டிஜிட் நம்பருக்கு வந்து ஒரு நம்பர் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா 1. ஓகே, இப்போ வந்து நான் இங்க ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 12996. ஓகேவா? ஸோ இப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின். ஏன்னா இதுல எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுக்கோங்க. 12996 இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இது எந்த நம்பரோட ஸ்கொயருங்கிறத இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இது எந்த நம்பரோட ஸ்கொயருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே தான், லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு? 96. ஸோ 6ல முடியுதுன்னா ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஒன்னு 4ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம், அல்லது 6ல முடியக்கூடிய நம்பரோட ஸ்கொயரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டிஜிட்டை மட்டும் தான். எப்பவுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட் 2 தான் ரவுண்ட் பண்ணணும். இப்ப லாஸ்ட் 2 விட்டுட்டு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 129 இருக்கு. முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 129 இருக்கு. 129க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 121 இல்லையா? 121 எதோட ஸ்கொயர்? 11ஓட ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? 11 போடணும். ஓகே, ஸோ அப்போ 12996ங்கிறது 114ஓட ஸ்கொயரா இருக்கலாம், அல்லது 116ஓட ஸ்கொயரா இருக்கலாம். இப்போ 114 116 சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் எழுதுனீங்க? 11 எழுதுனீங்களா? அப்போ 11 11க்கு அடுத்த நம்பர் என்ன? 12. 11 into 12 எவ்வளோ? 132. 11 into 12 எவ்வளோ? 132. இப்போ 132 பெருசா 129 பெருசா? 132 பெருசா 129 பெருசானா 132 தான் பெருசு. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 114 கிடைக்கும். ஸோ அப்போ 12996ங்கிறது 114ஓட ஸ்கொயர். கிளியரா புரிஞ்சுதா? அப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 2 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா மேக்ஸிமம் 4 டிஜிட் தான் இருக்கும். 99 வரைக்கும் 99 வரைக்கும் உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. ஸோ 99 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 99 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 9801 கிடைக்கும். 99 நம்ம ஸ்கொயர் பண்ணா அதோட வேல்யூ என்ன? 9801. பாத்தீங்களா? அப்போ மேக்சிமம் இருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எதுல தான் வருது? 4 டிஜிட் தான் வருது. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4 டிஜிட்ல கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக 4 டிஜிட், அது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 3 டிஜிட் நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 டிஜிட் நம்பர் போகுதுன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எத்தனை டிஜிட் வந்துருச்சு? 5 டிஜிட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட் தான், இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கொடுக்குறாங்கன்னா ஈஸியா நமக்கு சால்வ் பண்ண தெரியும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்டை பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சா என்ன பண்றது? ஓகே, ஸோ பாயிண்ட் வச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா இங்க எழுதுனல இதே நம்பர்ஸ் தான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஆனா பாயிண்ட் வச்சிருக்கேன். இங்க என்ன இருக்கு? 3969 இருந்ததா? இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? 39.69 எழுதியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ரூட்குள்ள டெசிமல்ல பாயிண்ட் வச்சு நம்பர் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இல்லாம அந்த நம்பரை பார்க்கணும். இந்த பாயிண்ட் இல்லாம இந்த நம்பரை பார்த்தா என்ன? 3969. அப்ப 3969ங்கிறது எதோட ஸ்கொயர்? 63யோட ஸ்கொயர். அது நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்பதான் நான் சொன்னேன் என்ன ஸ்டெப் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. 3969ங்கிறது எதோட ஸ்கொயர்?
63யோட ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ பாயிண்ட் நான் எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பருக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கோ அதுல பாதி இங்க வைக்கணும். இங்க எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க? 2 பிளேஸ் தள்ளி வச்சிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இது ஆன்சர் என்னவா இருக்கும்? 6.3 இருக்கும். இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 6.3. ஏன்னா இங்க 2 பிளேஸா, அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல ஒரு பிளேஸ் வைக்கணும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4489. 4489ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 67ஓட ஸ்கொயர். அதை நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இது 67 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது 67 பாயிண்ட் இல்லாம நம்பரை மட்டும் பார்க்கும்போது இது 67 ஸ்கொயர் பண்ணும்போது 4489 வருது. அப்போ ரூட் எடுத்தா 67 வரும். இப்போ இதுக்கு நான் எங்க பாயிண்ட் வைக்கணும்னா, எனக்கு இங்க ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ல எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க? 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்களா? அப்ப 4ல பாதி எவ்வளோ? 2. அப்ப இங்க நான் 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 2 நம்பர் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்? 0.67 எழுதிக்கலாம். 0.67. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இங்க 5184. 5184ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 72ஓட ஸ்கொயர். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தா 72 வரும். ஓகே, ஸோ 72 எழுதியாச்சு. நான் பாயிண்ட் வைக்கும் போது இங்க எனக்கு எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு? இங்க 6 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப 6ல பாதி நான் 3. அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல நான் 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப இது 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால முன்னாடி ஒரு 0 போட்டு 0.072 எழுதிக்கிறேன். கிளாரிட்டி புரியுதுல? அப்போ எப்பவுமே ரூட்டுக்குள்ள ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை கொடுத்து பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பாயிண்ட்ல பாதி இங்க எழுதணும். ஓகே, இப்ப சரி, இப்ப இங்க வாங்க. இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு சிக்கல் இருக்கு. இது இந்த இடத்துல 705.6 எழுதியிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாயிண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா இது என்ன நம்பர்? 7056. 7056ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். 7056ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். எதோட ஸ்கொயர்? 84ஓட ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல இந்த 84 எழுதிடுவேன். 7056னா 84. இங்க எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு? ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ரூட்டுக்குள்ள எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அதுல பாதி வைக்க சொன்னேன். அப்ப 2னா 1, 4னா 2, 6னா 3. இங்க 1னா அதுல பாதி எவ்வளவு? அரை. அரை பிளேஸ் தள்ளி எப்படி பாயிண்ட் வைக்கிறது? அதே மாதிரி இங்க பாருங்க 5.625ன்னு இருக்கு. இங்க 5625ங்கிறது 75ஓட ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ நான் இங்க 75 போட்டுருவோம். பாயிண்ட் இல்லாம பார்க்கும்போது இங்க 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கும். 3ல பாதி எவ்வளவு? 1.5 பிளேஸ் தள்ளி எப்படி பாயிண்ட் வைக்கிறது? அப்போ எப்பவுமே நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராகத்தான் இருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும்னா அந்த டெசிமல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டெசிமல் நம்ம பாயிண்ட் வைக்கிறோம்ல, அந்த பாயிண்ட் கண்டிப்பா 2, 4, 6 அப்படின்னு ஈவன் பிளேசஸ்ல தான் இருக்கணுமே தவிர ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கேன், இங்க 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கேன், இங்க 5 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கேன். சோ பாயிண்ட் இல்லாம பார்க்கும்போது இந்த 7056ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தாலும் நான் பாயிண்ட ஒரு பிளேஸ்ங்கிற ஆட் பொசிஷன்ல பிளேஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. அதே மாதிரிதான் 5625ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தாலும் இங்க நான் பாயிண்ட பிளேஸ் பண்ணது 3 அப்படிங்கிற ஆட் பொசிஷனா இருக்கிறதுனால இதுவும் என்ன இல்ல? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. இதை கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுதா? அப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா பத்தாது. ஒருவேளை அதுல பாயிண்ட் வந்ததுன்னா அந்த பாயிண்ட்டும் ஈவனா இருக்கணும். 2 பிளேஸ், 4 பிளேஸ், 6 பிளேஸ், 8 பிளேஸ், 10 பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஈவன் பொசிஷன்ல தான் பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்லி தரேன். 121ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியும். 121க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 11. இப்போ 1.21க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? இங்க 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்களா, அப்ப 121க்கு 11 போடுவோமா? இங்க 2 பிளேஸ்ன்னு என்ன பண்ணுவேன்? ஒரு பிளேஸ். ஸோ ஆன்சர் என்ன போடுவோம்? 1.1ன்னு போடுவேன். இதே 12.1ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட் இல்லாம பார்த்தா 121 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஆனா 12.1ங்கிறது என்ன கிடையாது? திஸ் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அந்த நம்பர் மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கன்சிடர் பண்ண முடியாது. இதை நீங்க ரூட் எடுத்து ஒரு ஹோல் நம்பரா எடுத்து எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த நம்பரை நமக்கு ரூட் பண்ண முடியாது. இது வந்து இரேஷனல் நம்பருக்குள்ள வந்துடும். கிளியரா புரிஞ்சது இல்ல? ஸோ அப்ப இதுவும் என்ன இல்ல, இங்க 5 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வந்ததுன்னா இதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் டவுட் வரும். அதனாலதான் அதை நான் சொல்லித்தரேன். இப்போ ஓரளவு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இனி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நான் சொன்னல 4489 இப்பதானே பார்த்தோம். 4489 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 4489ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 67ஓட ஸ்கொயர். அப்ப இதை நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது பாருங்க எப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு பெரிய ரூட் இருக்கு. அந்த பெரிய ரூட்டுக்குள்ள ரூட் ஆஃப் 4489 இருக்கு. அப்ப அதை ரூட் எடுத்தா நமக்கு தெரியும் 67 மைனஸ் அடுத்து இங்க என்ன இருக்கு? இன்னொரு ரூட் ஆஃப் போட்டு 47 ஸ்கொயர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 47 ஸ்கொயர் எவ்வளவு வரும்?
நேத்து சொன்னேன் ஷார்ட்கட்ல க்ளோஸ் டு 50 50க்கு க்ளோஸா இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னேன். இது 50ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர் என்ன? 9. 09 போடலாம்னு சொன்னா அடுத்து 25 மைனஸ் 3 எவ்வளோ? 22. ஸோ 47 ஸ்கொயர் எவ்வளோ? 2209. இப்போ இந்த இடத்துல 2209 பிளஸ் 392. இப்போ 392. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரூட் ஆஃப் 67 மைனஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ரூட் ஆஃப் போட்டு இந்த இடத்துல 2209 பிளஸ் 392 இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 2601 கிடைக்கும். ஸோ 2601 கிடைக்குது. இப்போ 2601ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இது வேணா நான் அந்த ரூல் படி செய்யறேன் பாருங்க. 2601ங்கிறது இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபாஸ்டா பண்றேன். லாஸ்ட் 2 டிஜிட்டை ரவுண்ட் பண்ணிடுவோமா? 1ல முடியுதா? அப்போ 1ஆ இருக்கலாம் 9ஆ இருக்கலாம். கரெக்டா 1ஆ இருக்கலாம் 9ஆ இருக்கலாம். அடுத்து முன்னாடி என்ன இருக்கு? 26 இருக்கு. 26க்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன? 25. 25 எதோட ஸ்கொயர்? 5ஓட ஸ்கொயர். ஸோ 51 59 சொல்லிட்டு தெரியல. 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 5 எவ்வளோ? 30. ஸோ 30னா மேல. அப்ப மேல இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 51. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 67 மைனஸ் 51. ஸோ 67 மைனஸ் 51 கிடைக்குது. 67ல 51 போச்சுதுன்னா நமக்கு 16. ஸோ ரூட் 16. ஃபைனலி ஆன்சர் இஸ் 4. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4. புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையா பண்ணியிருக்கிறேன். ஓகே ஸோ நம்ம படிச்ச ரூல் நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டு அப்புறமேட்டு இந்த கிளாஸ்ல படிச்ச ஒரு சில அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஈஸியா பண்ண முடியும். அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ இது பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 0.02 பிளஸ் ரூட் ஆஃப் 0.000049 இருக்கு. அப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம் இந்த இடத்துல. இதா இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுங்க. இதா இருக்கா? ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? 0 பாயிண்ட் வச்சு ஒரு 4 0 போட்டு ஒரு 49 போட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இந்த 49 இருக்கு இல்லையா? 49க்கு ரூட் எடுத்தா எவ்வளவு? 7. 49க்கு ரூட் எடுத்தா எவ்வளவு? 7. நான் என்ன சொல்லியிருக்கேன்? உள்ள எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அதுல பாதி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? உள்ள எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அதுல பாதி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள 6 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப எனக்கு ரிசல்ட்ல 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்க ஒரு 2 0 சேர்த்து இங்க ஒரு பாயிண்ட் வச்சு 0. அப்போ 0.007 கிடைக்கும். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? 0.002 இருக்கு. சாரி 0.02 இருக்கு. இப்ப 0.02வையும் 0.007ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.027 கிடைக்கும். இங்க என்ன ரூட் இருக்கு? கியூப் ரூட். மறந்துடக்கூடாது. இங்க என்னது? கியூப் ரூட். சரி எப்படி கியூப் ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் அதுக்கான ஷார்ட்கட் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல கியூப் ரூட்டா 0.027 இருக்கு. அப்ப 27க்கு கியூப் ரூட் எடுத்தா எவ்வளவு? 3. அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உள்ள எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதுல பாதி எடுத்தேன். சரிங்களா? இப்போ 2ன்னா 1 எடுப்பேன், 6ன்னா 3 எடுப்பேன், 4ன்னா 2 எடுப்பேன் இல்லையா? அதாவது 2 பிளேஸ்க்கு ஒரு பிளேஸ் எடுப்பேன் ஸ்கொயர் ரூட்டுங்கிறப்போ. இதே கியூப் ரூட்டுங்கிறப்போ 3. கியூப் ரூட்டுங்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கான அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா 3 6 9ன்னு சொல்லிட்டு மல்டிபிளிகேஷன் ஆஃப் 3ல இருக்கும். இப்போ இங்க எத்தனை பிளேஸ் இருக்கு பாருங்க. இங்க 3 பிளேஸ் இருக்கா? அப்போ கியூப் ரூட் வெளியே கொடுத்துட்டாங்கன்னா உள்ள பாயிண்ட் 3 பிளேஸ் தள்ளி இருக்கலாம், 6 பிளேஸ் தள்ளி இருக்கலாம், 9 பிளேஸ் தள்ளி இருக்கலாம், 12 பிளேஸ் தள்ளி இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளேஸ் தள்ளி இருக்காது, 2 பிளேஸ் தள்ளி எல்லாம் இருக்காது, 2 இருக்காது, 4 இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. 3 6 9ன்னு சொல்லிட்டு போகும். அப்போ நீங்க 3 பிளேஸ்க்கு ஒரு பிளேஸ் எடுக்கணும். அப்ப இங்க 3 பிளேஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3. அப்ப 3ல ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் வந்து 0.3 கிடைக்கும். ஆப்ஷன் டி 0.3. ஸோ இது என்னங்கிறதுக்கான வீடியோ லிங்க்கை நான் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட வைக்கிறேன். நீங்க அதை பாருங்க. அந்த டைமையும் நான் மென்ஷன் பண்றேன். அந்த டைம்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூப் ரூட் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இது பாருங்க. ரூட் ஆஃப் 121 பிளஸ் ரூட் ஆஃப் 12321 பிளஸ் ரூட் ஆஃப் 1234321. இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு சிமிலாரிட்டியா இருக்கும். இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த இடத்துல. இப்போ 11 இருக்கு. 11 ஸ்கொயர் என்ன? 121. 1 ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ? 1 தான். 1 ஸ்கொயர் 1, 11 ஸ்கொயர் 121 வரும். இதே இது 111 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னா 12321 இருக்கும். இதே 4 1 1111 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1234321 இருக்கும். இதே இது 5 1 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? 11111. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 123454321 இருக்கும்.
ஸோ இப்போ இதுல வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அப்போ நீங்க வந்து ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண போறீங்க. ஸ்கொயர் பண்ணக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய டிஜிட் எல்லாமே ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒன்னை ஸ்கொயர் பண்ணா ஒன்று தான். 2 1 அதாவது 11 ஸ்கொயர் பண்ணா 1 2 1. 3 1 ட்ரிபிள் ஒன்னை ஸ்கொயர் பண்ணா 1 2 3 2 1. இப்போ 4 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 2 3 4 வரைக்கும் போயிட்டு அப்படியே குறையுது. 5 1 ஸ்கொயர் பண்ணும்போது 5 வரைக்கும் போயிட்டு அப்படியே குறைஞ்சு 1 வரைக்கும் வந்துருது. ஓகேவா? இப்போ இது நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும். இது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்போது இதுல உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு நம்பரு, கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல இங்க என்ன இருக்கு 121. 121ங்கிறது எதோட ஸ்கொயரா இருக்கும்? 11ஓட ஸ்கொயர் இருக்கும். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 11. இப்போ இங்க 1 2 3 2 1ன்னா கண்டிப்பா இது எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்கும்? ட்ரிபிள் ஒன்னா இருக்கும். இங்க 1 2 3 4 வரைக்கும் போயிருக்கா? அப்ப இந்த இடத்துல 1 1 1 1 இதுதான். இது மூணையும் கூட்டினா இது வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எதெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1 1 1 1 அப்புறம் 1 1 1 அடுத்து 1 1. இதை ஆட் பண்ண எவ்வளவு வரும் நமக்கு? 3 3 2 1. ஸோ 1 2 3 3 வருது, 1 2 3 3 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நம்ம கேட்ட கேள்வி என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? எது கரெக்ட்னு கேட்கறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? ரூட் ஆஃப் 0.64 இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்? 0.8ன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 64 8ன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 36 6ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் 0.36 0.6ன்னு எழுதலாம். இதோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 6 8 14. 6 8ஐயும் கூட்டினா 14. 0.8 0.6. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு எவ்வளவுங்க கிடைக்கும்? 1.4 கிடைக்கும். அப்ப ரிசல்ட் என்ன? 15.4 கிடைக்குது. இப்போ 15.4னா இதோட வேல்யூ 15.4. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மொத்தத்தையும் கூட்டி கிடைக்கக்கூடிய வேல்யூ 15 விட பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? எனக்கு கூட்டினா எவ்வளவு கிடைக்குது? 15.4 கிடைக்குது. அது 15ஓட பெருசு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஒன்னும் கரெக்ட், ரெண்டும் கரெக்ட். அப்போ நான் ஆன்சர் போடும்போது என்ன போடணும்? ஆப்ஷன் டி போத் 1 and 2ன்னு போடணும். எனக்கு ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டா தான் வருது. சரி, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு கரெக்டா தான் வருது. கொஸ்டினுக்கான ஆன்சர் போத் 1 and 2. நெக்ஸ்ட் இல்ல பாருங்க 104.04 1.0404. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண வேண்டிய வேலை இருக்கு தெரியுமா? இந்த 10404 தான் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள வேற நம்பர் எதுவுமே இல்லை. இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 10404. இது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்து நம்ம அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கலாம். பாருங்க 10404 வந்து இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா? 4ல முடியுதா? அப்போ ஒன்று 2ல முடியக்கூடிய நம்பரா இருக்கலாம், அல்லது 8ல முடியக்கூடிய நம்பரா இருக்கலாம். முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 104. 104க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 100. 100 எதோட ஸ்கொயர்? 10ஓட ஸ்கொயர். அப்போ 10. ஓகே. ஸோ 10 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. 10 × 11 எவ்வளோ? 110. 104 பெருசா 110 பெருசா? 110 தான் பெருசா. அப்போ மேல இருக்கக்கூடிய 102 தான் ஆன்சர். அப்போ 10404ங்கிறது 102ஓட ஸ்கொயரா இருக்கும். இல்லைன்னா நான் க்ளோஸ் டு 100க்கு ஒரு ஷார்ட்கட் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தா அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கூட இந்த நம்பரை ஓரளவு கெஸ் பண்ணிருக்க முடியும். சரி, அது டக்குன்னு வரல அப்படின்னா கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க 102ன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்ப நான் ஆன்சர் போடும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கா? அப்ப 102ல ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப அது 10.2ன்னு வரும். இங்க ரெண்டாவது நம்பர் 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கா? அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப அது 1.02ன்னு வரும். இங்க எனக்கு எத்தனை பிளேஸ்? 6 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கா? அப்ப நான் வந்து 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.102ன்னு வரும். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கவனமா ஆட் பண்ணணும். பாருங்க 10.2 1.02 0.10. ஓகேவா? ஸோ எப்படி வருது? அப்போ நமக்கு இங்க 2 2 322 11.322. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 11.322 கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கவனமா பண்ணுங்க. குட்டி குட்டி விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். இப்படி லாஸ்ட்ல இருந்து போகணும்னு சொல்லியிருக்கேன். இங்க 49 இருக்கு. இதை ஃபாஸ்டா பண்ணலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வேகமாவே பண்ணிடலாம். பாருங்க, இங்க 49 இருக்கு. அது ரூட் எடுத்தா எவ்வளவு வரும்? 7. ஸோ இப்போ இந்த இடத்துல 7 போட்டுக்கலாமா? அது 722 + 7 729. 729க்கு இங்க என்ன ரூட் இருக்கு? கியூப் ரூட் இருக்கு. அப்ப 729ங்கிறது எந்த நம்பரோட கியூப்ங்கிறது பார்க்கணும். 9ஓட கியூப். ஸோ 729க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ? 9. ஸோ 16 + 9 எவ்வளோ? 25. 25க்கு ஸ்கொயர் ரூட். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளோ? 5. அப்போ 59 + 5 64ன்னு கிடைக்கும். 64க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 64ங்கிறது 4ஓட கியூப். ஓகேங்களா? அப்போ 64க்கு கியூப் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு 4 கிடைக்கும். இப்போ 4 + 21 4 + 21 21 25. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளோ? 5. ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல,
அந்த ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது. ஒரு சில இடத்துல மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட் இங்க ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இங்க 21 இருக்கா? 21க்கு அடுத்து இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 25. 25க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 5. அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி கூட இந்த கொஸ்டினை நீங்க போட்டுக்க முடியும். ஓகேவா? ஆனா அதை பிளைண்டா யூஸ் பண்றது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்கு இப்படி பண்றதுக்கு ஒன்றும் எனக்கு அதிக நேரம் எடுக்கல. நமக்கு அக்யூரசி கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஸ்கொயர் கியூப்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி கேள்விலாம் ஒரு பொருட்டே இல்லை. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், எப்படி ஸ்கொயர் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் நான் கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொன்னனும், அதே போல இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னா, கியூப் நம்பர் மினிமம் 1ல இருந்து 25 வரைக்கும் தெரியணும். சரியா? கியூப் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்க இதை படிச்சிருக்கும் போது ஒரு சில டஃப்பான கொஸ்டின் கூட உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக மட்டும் நான் சொல்லல. இந்த கியூப் நம்பர் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 3 இயர்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு நம்பரை கியூப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிறது அது எந்த நம்பரோட கியூப்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கியூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஸ்கொயர் நம்பர் 1 to 30 அண்ட் கியூப் நம்பர் 1 to 25 கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இது தெரியாம நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து படிக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேஸ் மாதிரி. இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது போக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கான்செப்டை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு தோணக்கூடிய இன்புட்ஸ் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம், தப்பு இல்லை. நான் அதை வந்து பார்த்துட்டு அதை நான் ஃபியூச்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS Pro Android அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நமக்கான யூடியூப் கிளாஸ், இந்த ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ல தான் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க ஆப்ல அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நம்மளோட பெய்ட் கோர்ஸ் வேணும்னாலும் நீங்க ஆப்ல இருக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெய்ட் கோர்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் அரித்மெட்டிக் ஃபுல்லாவே நான் யூடியூப்ல ஃப்ரீயா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் அட்வான்ஸ் மேத்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். இது போக மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அண்ட் ஜியாமெட்ரி இது மட்டும் நமக்கு ஆப்ல இருக்கு. அது உங்களுக்கு தேவை, பேசிக்ல இருந்து அதை நான் கிளாரிட்டியா படிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு கான்செப்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதை பார்க்கலாம். கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல அடுத்த கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.